இந்த தருணத்தில் திரு கான்ஸ்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சிபிஐ தரப்பிலிருந்து தாவேக தலைவர் ஆஜராகும்படி சம்மன் வழங்கி இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் உப்பு தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இந்த கரூர் துயர சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜய் வருகிற 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சிபிஐ அவருக்கு சம்மன் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஏற்கனவே தாவேக மூத்த நிர்வாகிகள் டெல்லி சென்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தொடர்ந்து அவர்களிடம் கிட்டத்தட்ட 3 நாட்கள் விசாரணையானது நடைபெற்றது. அவர்கள் தரப்பில் இருந்து என்ன விளக்கங்கள் அளிக்கணுமோ அந்த விளக்கங்களை தாங்கள் அளித்திருப்பதாகவும், விசாரணை தொடர்ந்து நியாயமாக நடைபெறும் அப்படின்னும் அவங்க தரப்பில் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. இதனையடுத்தே தாவேக தலைவர் விஜயும் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது அவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் மதி இணைந்திருக்கிறார். மதி, தாவேக தலைவர் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவது ஒருபுறம் அரசியலாக பார்க்கப்படும், ஒருமுறை இது சிபிஐயினுடைய வழக்கமான விசாரணை துணியா? இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது இது ஒரு வழக்கமான விசாரணை நடைமுறை என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அதில் தொடர்புடைய அனைவரையும் விசாரணைக்கு அழைப்பது என்பதுதான் விசாரணை நடைமுறை. அந்த வகையில் தான் கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட எஸ்பி அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது விஜய் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக யார் தலைமையில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த காவல்துறை அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள், இது போன்று நடந்ததற்கு என்ன காரணம், எங்கு தவறு நிகழ்ந்தது, எதனால் இவ்வாறு ஏற்பட்டது, அவர்கள் எவ்வளவு பேருக்கு அனுமதி கேட்டார்கள், எத்தனை பேர் கூடினார்கள், நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தீர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன, இது போன்ற கேள்விகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கும். அதே போல தாவேகா நிர்வாகிகளை பொறுத்தவரை புசியன் ஆனந்த், ஆரவர்ஜனா, நிர்மல்குமார் ஆகிய மூவர், அதே போல கரூர் மாவட்ட செயலாளர், அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் ஆஜராகினார்கள். அவர்களிடம் நீங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருந்தீர்கள், உங்கள் தரப்பில் என்ன மாதிரியான தவறுகள் ஏதேனும் நிகழ்ந்ததா, அல்லது மாவட்ட நிர்வாகத்தினுடைய தவறு என்ன, அது குறித்து அவர்களிடமெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்கள் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் குற்றம் சாட்டி பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார்கள். தங்கள் தரப்பில் அனைத்தும் சரியாக இருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் இதற்கெல்லாம் அதாவது விஜயை வைத்துதான் இந்த கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் விஜயிடமும் சில கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. அதாவது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இது போன்ற நிகழ்வுக்கு எல்லாம் குறித்து விஜயிடம் கேள்வி எழுப்பப்படும். இந்த விவகாரத்தில் விஜய் மீது திரும்ப திரும்ப வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு என்பது, கூட்டத்திற்கு அவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார், அவர் அனுமதி கேட்ட நேரத்திற்கும் தாண்டிதான் அவர் வந்தார் என்பதால் தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் விஜயிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்தீர்களா, நீங்கள் அதனை கண்காணிப்பீர்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இது போன்ற தவறு நடந்த பொழுது உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது, பேச்சை நிறுத்தினீர்களா, இல்லது இது தொடர்பான கேள்விகளை எல்லாம் விஜய் தரப்பிடம் கேள்விகளாக முன்வைத்து அவரது பதிலை பதிவு செய்து கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடிதான், அதாவது விஜய் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றாலே அவரிடம் எத்தனை கேள்விகளை கேட்க வேண்டும், என்ன மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டும் எல்லாம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் விஜயிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு அவர் எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட விசாரணை என்பது நடைபெறும். ஒருவேளை இந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையே தொடர்ந்திருந்தாலும் கூட, அதாவது மாநில அரசு சென்னை நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு தொடர்ந்திருந்தாலும் கூட அவர்களும் விஜயை அழைத்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும். தற்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரிக்கக்கூடிய நிலையில் சிபிஐயும் அதே வழக்கமான முறையை தான் பின்பற்றுகிறார்கள். அதாவது இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது அதிகாரப்பூர்வமாகவும் அதாவது மாறல்படியும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்ற முறையில் அனைவரிடமும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம் என அனைவரிடமும் தான் சிபிஐ விசாரணை நடத்துகிறது. அந்த வகையில் தான் விஜய்க்கும் சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் இப்போ சிபிஐ விசாரணையில் அரசியல் குறுக்கீடு இருக்கிறது, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று தாவேகா பொதுவாக குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும், அப்போதுதான் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று
உச்சநீதிமன்றத்தை நாடியதே தாவேகா என்ற நிலையில் நேரடியாக தற்பொழுது சிபிஐயை தாவேகா எந்த வகையில் அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டும் என்பது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகா தரப்பிலிருந்து ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி மூத்த நிர்வாகிகள் விளக்கம் அளித்திருந்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி அக்கட்சியினுடைய தலைவர் விஜயும் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.